ஹாய் கோட்ராக் வியூவர்ஸ். நேற்று பார்த்த சம்மில் உங்களுக்கு ஏதாவது குவரிஸோ டவுட்ஸோ இருந்தால் உடனே கமெண்ட் பண்ணிடுங்க. வாங்க இன்னைக்கான சம் கூட போகலாம். இப்போ ஸ்ட்ரிங்ஸில் செகண்ட் கொஸ்டினை பார்க்க போகிறோம். ஸோ செகண்ட் கொஸ்டின் என்னதுன்னா, given two strings S and B, return an array of all the start indices of these anagrams in S. You may return the answer in any order. An anagram is a word or phrase formed by rearranging the letters of a different word or phrase, typically using all the original letters exactly once. ஸோ இந்த கொஸ்டினோட ஓவரால் கான்செப்ட் என்னன்னு பார்த்தோம்னா, அனாகிராம். ஃபஸ்ட்டு இந்த கொஸ்டின்குள்ளே போக முன்னாடி அனாகிராம் என்னென்னு பார்க்கணும். அனாகிராம்னா இது வந்து ஒரு இங்கிலீஷ் சம்மந்தப்பட்ட ஒரு கான்செப்ட். என்னதுன்னா, இப்போ வந்து இங்கே என்ன கொடுத்துருக்குன்னா, இட்ஸ் அ வேர்ட் ஆர் ஃப்ரேஸ் ஃப்ரேம் பை ரீஅரேஞ்ச் லெட்டர்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் வேர்ட் ஆர் ஃப்ரேஸ் டிபிகலி யூசிங் ஆல் த ஒரிஜினல் லெட்டர்ஸ் எக்ஸாக்ட்லி ஒன்ஸ். இப்போ வந்து ஒரு ஸ்ட்ரிங், ஒரு இந்த இதுபடியே போயிடுவோம். ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது, பி அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிங்கில் வந்து ஏபிசின்னு ஒன்று இருக்குது. இன்னொரு ஸ்ட்ரிங்கில் வந்து எல்லா ஆல்ஃபபெட்ஸ் கலந்துருக்கு. ஆனால் சர்டைன் சப்ஸ்ட்ரிங்கை மட்டும் எடுத்தாச்சுன்னா நம்மளுக்கு நம்ம பிங்கிற ஒரு ஸ்ட்ரிங்கில் யூஸ் பண்ணிக்கிற ஆல்ஃபபெட்ஸ் என்னெல்லாம் இருக்குது, ஏபிசின்னு இருக்கா, இந்த மூணையுமே அங்கே வந்து யூஸ் பண்ணிக்கணும். எந்த மாதிரியான அரேஞ்ச்மெண்ட் இருந்தாலும் சரி, ஆனால் இந்த மூணுத்தையுமே கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கணும். இப்போ ஏ 2 வாட்டி, பி ஒரு வாட்டி, சி ஒரு வாட்டி இருந்துச்சுன்னா அங்கேயுமே எப்படி இருக்கணும், சிபிஏஏ இருக்குன்னா இங்கேயும் ஏஏ 2 வாட்டி இருக்குது, பி ஒரு வாட்டி இருக்குது, சி ஒரு வாட்டி இருக்குது. ஸோ இந்த ரெண்டுமே என்ன சொல்லலாம்னா அனாகிராம் வேர்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இங்கே ரெண்டு ஏ, ஒரு பி, ஒரு சி இருக்குது. ஆனால் அங்கே ஒரு ஏ, ஒரு பி, ஒரு சி தான் இருக்குன்னா இட்ஸ் நாட் அ அனாகிராம் வேர்ட். ஓகேவா? ஸோ இந்த ஒரு கான்செப்ட் வச்சு தான் இந்த கொஸ்டினே இருக்குது. நான் சொன்னது புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா ஒரு வாட்டி நீங்கள் அனாகிராம்னா என்னன்னு லைட்டாக நீங்கள் பார்த்துட்டு வரலாம். இந்த கொஸ்டினை பார்த்தாலே உங்களுக்கு அடுத்து புரிஞ்சிடும். இந்த கொஸ்டின்லேயும் நான் சொன்ன எக்ஸாம்பிள் வச்சு தான் ஒரு டெஸ்ட் கேஸ் இருக்குது. இப்போ அந்த டெஸ்ட் கேஸையும் பார்த்துட்டு உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரிஞ்சிடும். இப்போ பாருங்களேன். ஸோ ஃபஸ்ட்டு இன்புட்டில் என்ன இருக்குன்னா, ஒரு எஸ்ங்கிற வேர்டு இருக்குது, பிங்கிற வேர்டு இருக்குது. இல்லை என்ன இருக்குது, சிபிஏ, ஏபிஏ, பிசிடின்னு இருக்குது, பி ஈக்குவல் டு ஏபிசி இருக்குது. அவுட்புட் வந்து 0,6 அப்படின்னு இருக்குது. இப்போ ஆக்சுவலாக என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டில் இருந்து லாஸ்ட் வரைக்கும் ட்ராவல்ஸ் பண்ணணும். இப்போ வந்து சிபிஏ ஃபஸ்ட்டு 3 லெட்டர்ஸ் எடுத்துக்கோங்களேன். சிபிஏன்னு இருக்குது. இப்போ எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு சீனு இண்டெக்ஸ் 0 இருக்குது. அப்போது கண்டிப்பாக இந்த செகண்ட் ஸ்ட்ரிங் பிக்கு ஏற்றாப்புல அந்த லென்த்துக்கு ஏற்றாப்புல 3 லெட்டர்ஸ் உள்ள ஸ்ட்ரிங் எடுக்கணும். அப்போ சிபி எடுத்தாச்சு. இப்போ இந்த சிபிஏவை எப்படியோ அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அரேஞ்ச் பண்ணியாச்சுன்னா நமக்கு ஏபிசிங்கிறது கண்டிப்பாக வந்துடும். ஸோ அதனால தான் நமக்கு ஃபஸ்ட்டு அந்த அரைவை ரிட்டர்ன் பண்ணணும். அரையில் என்னென்ன இண்டெக்ஸ்லாம் ரிட்டர்ன் பண்ணணும், ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் மட்டும் ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இந்த சிங்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ அந்த சிபிஏவை அரேஞ்ச் பண்ணியாச்சுன்னா நமக்கு ஏபிசின்னு வந்துடும். ஸோ அது வந்து சக்ஸஸ் ஆகிட்டு. அதனால தான் இங்கே வந்து 0ங்கிற அவுட்புட் இங்கே வந்திருக்கு. இப்போ அடுத்து பிஏஇ எடுப்போமா. இதை எப்படி அரேஞ்ச் பண்ணாலும் நமக்கு ஏபிசி வரப்போது கிடையாது. அதில் ஃபஸ்ட்டு கேஸ் எப்படின்னா, அதில் ஃபஸ்ட்டு ஒரு எடுனா அங்கே சி இல்லை, அது ஒன்று இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, சம்மந்தமே இல்லாமல் இன்னொரு லெட்டர் வந்திருக்கு, ஈன்னு வந்துருக்கு. ஸோ அந்த ஃபஸ்ட் இண்டெக்ஸ் வராது, செகண்ட் இண்டெக்ஸ் வராது, தேர்ட் வராது, ஃபோர்த் வராது, லாஸ்ட்டாக 6th இண்டெக்ஸ் பார்க்கும்போது பிஏசின்னு இருக்கும். இது அரேஞ்ச் பண்ணியாச்சுன்னா நம்மளுக்கு ஏபிசின்னு வந்துடும். ஸோ அதனால தான் இங்கே இடத்துல 6ன்னு போட்டிருக்காங்க. இதில் இன்னும் விஷயம் என்னதுன்னா, இப்போ ஏபிசின்னு இருக்குன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தெரிஞ்சிடும். லாஸ்ட் வரைக்கும் ட்ராவல்ஸ் பண்ண முடியாதுன்னு உங்களுக்கு தெரியணும். ஏன்னா அனாகிராம்னா கரெக்டாக அந்த எத்தனை இருந்துருக்கு அதே லென்த் இருக்கணும். ஸோ நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு இங்கே கட் ஆயிரும், ஏ வரைக்கும் கட் ஆயிரும். ஏன்னா அதுக்கப்புறம் நம்மளால் செக் பண்ண முடியும். ஏ பார்க்கும்போது ஏசிடியும் பார்ப்போம், அடுத்து சியும் பார்க்க முடியாது, டியும் பார்க்க முடியாது. ஸோ நமக்கு ட்ராவல்ஸ் பண்ணுறது என்ன அர்த்தம், டியோட லென்த்தோட -1 போடணும். அப்போ 2, அப்போ லாஸ்ட் 2 லெட்டர்ஸை பார்க்கவே கூடாதுன்னு அர்த்தம், பார்க்க முடியாது இந்த அனாகிராம் கான்செப்ட் பொறுத்த வரைக்கும். ஸோ இப்படி ஒரு செகண்ட் டெஸ்ட் கேஸ் பாருங்களேன், உங்களுக்கு ஈஸியாக இதெல்லாம் தெரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு ஏபிங்கிறது கண்டிப்பாக ஏபி வந்துடும், ஜியோ வந்துட்டு. அடுத்து பிஏ போட்டாச்சுன்னா ஏபி வந்துடும். அடுத்து இந்த ஏபி வந்துடும். நம்மளுக்கு இங்கே லென்த்து 2 இருக்குது. அப்போ 2 - 1 1. ஸோ நம்மளுக்கு லாஸ்ட் கேட்டை பார்க்க முடியாது. அப்போது 0 1 2ங்க ஆன்சர் வந்துட்டு. நம்ம இப்படி பார்க்கும்போது உங்களுக்கு இன்னொரு கான்செப்ட், ப்ரோக்ராமிங் கான்செப்டில் ஒரு கான்செப்ட் இருக்குது, ஸ்லைடிங் விண்டோ அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ அந்த கான்செப்ட் படி தான் நம்ம வந்து இதை பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த நான் சொல்லும்போது உங்களுக்கு ஐடியா மேபி வந்திருக்கலாம், வராமல் இருக்கலாம். நம்ம ஒரு கிளான்ஸ் கோடிங்கை ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு உங்களோட ஐடியாவை நீங்கள் ஷேர் பண்ணலாம். இப்போ கோடிங் பாட்டுக்கு போகலாம். ஸோ இந்த கோடிங் பாட்டை ஜஸ்ட் எப்படின்னு சொல்ல மாதிரி இந்த வீடியோவை பாஸ் பண்ணிட்டு ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு அப்புறம் நம்மளோட ஆன்சர்ஸை நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ நம்ம கொடுத்த டெஸ்ட் கேஸை ஃபஸ்ட் டெஸ்ட் கேஸ் இங்கே வந்து பாஸ் பண்ணியிருக்கேன். இது எஸ்ஸு, இது பி. நான் ஸ்ட்ரைட்டாக இங்கே பாஸ் பண்ணிட்டேன். ஓகேவா?
இப்போ வந்து மற்றபடி ஆன்சர்ஸ் கூட லாஸ்ட்டாக தான் இப்போ இந்த ஃபங்க்ஷன் ஃபைன் அனாகிராம்ஸ் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் இந்த கான்செப்ட் இருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச் மூலயமா இதுக்கு மேபி நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா ப்ரூட் ஃபோர்ஸ் மூலியம் இந்த அப்ரோச் மூலியமாக உங்களுக்கு சால்வ் பண்ண தெரிஞ்சுக்கணும். அடுத்த ஸ்டேஜ் நீங்கள் வாரீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்வான்ஸ்டாக இதை எப்படி ஆப்டிமைஸ் பண்ணலாங்கிறது அந்த ஐடியாவை உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த ஆக்சுவலாக இது வந்து ஆப்டிமைஸ்டான கோடு தான். ஓகேவா? ப்ரூட் ஃபோர்ஸ் மூலியமாக எப்படி பண்ணலாங்க ஃபஸ்ட் நான் வந்து ஓவரலாக சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து கோடிங் பாட்டுக்கு போகலாம். ஆக்சுவலாக ப்ரூட் ஃபோர்ஸ் நம்ம என்ன சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட்டு நம்ம இந்த சிபிஏ எடுப்போம் தானே, இதோட சப்ஸ்ட்ரிங் எடுப்போம். என்ன பண்ணணும்னா இந்த பீங்கிற ஸ்ட்ரிங் இருக்கா, இதை வந்து அது மேபி ஷார்ட்டடாக இருக்கலாம், ஷார்ட்டர் எல்லாமே கூட இருக்கலாம். நம்ம என்ன பண்ணிடணும்னா ஸ்டார்டிங்கே இதை வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ வந்து சப்போஸ் இந்த இடத்துல பிஏசி இருக்கு வச்சுக்கோங்களேன், ஸ்டார்ட் பண்ணிட்டா ஏபிசின்னு மாறிடும். இது வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு ஸ்டார்ட் பண்ணி வச்சிடணும். இப்போ அடுத்த நம்ம வந்து இங்கே ஒன்று ட்ராவல்ஸ் பண்ணுறோமா, இப்போ சிபிஏங்கிற ஸ்ட்ரிங் எடுப்போம், சப்ஸ்ட்ரிங் எடுப்போம். அந்த லென்த்துக்கு ஏற்ற பியோட லென்த்துக்கு ஏற்றாப்புல அந்த சப்ஸ்ட்ரிங் எடுக்கணும். எடுத்து இதையும் ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ அதுவும் இதையும் ஸ்டார்ட் பண்ணி ஈக்குவலாக இருக்க செக் பண்ணணும். ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அந்த இண்டெக்ஸை வந்து அந்த ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் வந்து என்ன பண்ணிடணும், லிஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணி ரிட்டர்ன் பண்ணிடணும். ஸோ இது ஆக்சுவலாக இங்கே கான்செப்ட் இது தான். நீங்கள் ப்ரூட் ஃபோர்ஸில் பண்ணும்போது கொஞ்சம் என்ன டைம் கான்செப்ட் கொஞ்சம் அதிகமாக வரும். அதான் இங்கே பிரச்சனை. இப்போ இங்கேயும் இப்போ அதே கான்செப்டை இங்கேயும் பண்ணிக்கோ, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதை விட இது வந்து கொஞ்சம் அந்த காம்ப்ளெக்சிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ஆப்டிமைஸ்டாக நான் சொல்ல வரேன். சரி, இப்போ கோடிங்க்கு வரலாம். ஆக்சுவலாக நான் இங்கே வந்து லிஸ்ட்டை வந்து அந்த அறையை வந்து லிஸ்ட்டாக ரிட்டர்ன் பண்ணுறதுக்காக எழுதிக்க கோடு தான் இது. இந்த கோடிங் வந்து நான் வந்து இங்கே வந்து லோயர் கேஸ் ஆல்ஃபபெட்ஸ் இருக்கதான் நினச்சிட்டு இந்த கோடை நான் பண்ணியிருக்கேன். அது இப்போது அனகிராமாலே வேர்டு அந்த கணக்கில் வர்றதுனால நம்ம என்ன பண்ணிட்டோம்னா நம்ம வந்து ஆல்ஃபபெட்ஸ் இருக்கிற மட்டும் வச்சுக்கிறோம். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் லோயர் கேஸ் இருக்கிற மட்டும் நான் வச்சுக்கிறேன். அது நான் ஏன் இங்கே வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன்னா, இங்கே கோடிங்கில் வந்து நான் லோயர் கேஸ் இருக்கிற மாதிரி நினச்சிட்டு தான் நான் பண்ணியிருக்கேன். அதனால நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன டிக்ளேர் பண்ணிக்கேன்னா, இன்டிஜர் லிஸ்ட் இன்டிஜர் ஆன்சர் ஈக்குவல் நியூ அரே லிஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஆன்சர் அப்படிங்கிற லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணி ஒரு எம்டியாக க்ரியேட் பண்ணி வச்சுக்கிறேன். அதில் தான் நம்மளோட இண்டெக்ஸில் ஸ்டோர் ஆக போகுது. இந்த டெஸ்ட் கேஸ் வந்து என்ன சொல்லுது, எல்லா டெஸ்ட் கேஸையும் நம்ம வந்து சால்வ் பண்ணி வச்சு நம்மளுக்கு எல்லா டெஸ்ட் கேஸுக்குமே நம்மளோட கோட் பொருந்தணும். ஸோ அதை பேஸ் பண்ணி நான் இந்த கோடில் எழுதிட்டேன். அந்த லென்த்தோட கம்மியாக எஸ் டாட் லென்த் இஸ் லெஸ் தென் பி டாட் லென்த் இருந்துச்சுன்னா நம்ம வந்து அப்படியே ரிட்டர்ன் பண்ணி சொல்லுவோம். ஏன் இது என்னதுன்னா, கண்டிப்பாக சேம் லென்த்தாகவும் இருக்கணும். அதே நேரத்தில் அந்த எத்தனை கேரக்டர்ஸ் அங்கே யூஸ் ஆகிருக்கோ அதே கேரக்டர்ஸ் இங்கே ஒரிஜினல் இதுலேயும் யூஸ் ஆகிக்கணும். ஸோ இந்த டெஸ்ட் கேஸில் பாஸ் ஆகணும்னா நமக்கு மற்ற டெஸ்ட் கேஸ் போக தேவையே கிடையாது. ஆக்சுவலாக அங்கே போயாச்சுனாலும் நமக்கு ஆன்சர் வராது. நம்ம இங்கே ஸ்டாப் பண்ணிடலாமே, அதனால் இங்கே ஸ்டாப் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ அடுத்து மெயின் பார்ட், பியோட கவுண்ட், எஸோட கவுண்ட். பியோட கவுண்ட் என்ன அர்த்தம், 26 ஏன் வச்சுங்கன்னா ஆல்ஃபபெட்ஸ் 26 இருக்குது. இப்போ பியோட கவுண்ட் இப்போ டிக்ளேர் பண்ணியாச்சு என்ன இருக்கும், ரெண்டுலேயுமே 0 டிக்ளேர் ஆகிரும். இப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த ஃபார்லூப்பில் நமக்கு பார்த்தா தெரிஞ்சிடும். அந்த அறையில் வந்து இப்போ ஏபிசின்னு இருக்கிறா, ஏல 1 பியில் 1 சியில் 1 லாஸ்ட்டாக வரும். பி கவுண்டில் எஸ் கவுண்ட்லேயுமே என்ன இருக்கும், நம்ம வந்து பி டாட் லென்த்துக்கு ஏற்றாப்புல பார்க்கும். ஏன்னா 0th இண்டெக்ஸில் இருக்கிற ஸ்டார்டிங்கில் இருக்கிற ஃப்ரீக்வன்சியை மட்டும் இங்கே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிடுறோம். பி கவுண்ட்லேயுமே என்ன இருக்கும், 1 1 1 இருக்கும். அதே மாதிரி எஸோட கவுண்ட்லேயுமே 1 1 1 இருக்கும். நான் என்ன சொல்ல புரியுதா, ஏவோட கவுண்ட் 1 இருக்குது, பியோட கவுண்ட் 1 இருக்குது, சியோட கவுண்ட் 1 இருக்குது. மித்த எல்லாமே எப்படி இருக்கும், 0 அப்படின்னு இருக்கும். ஓகேவா? இப்போ அடுத்து இப்போ என்ன பண்ணுறோம், இஃப் மேட்சஸ், இங்கே மேட்சஸ்னு ஒன்று போட்டிருக்கேன். அது என்ன ஃபங்க்ஷன்னா, ரெண்டு அறையில் இருக்கிற கவுண்டிங்ஸுமே ஃப்ரீக்வன்சி கவுண்டிங்ஸ் எல்லாமே ஈக்குவலாக செக் பண்ணுறேன். அது உங்களுக்கு பார்த்தே கொஞ்சம் ஈக்குவல் இல்லைனா ரிட்டர்ன் ஃபால்ஸ் ஆயிரும், இல்லைனா லாஸ்ட் வரைக்கும் போயிட்டு ரிட்டர்ன் ட்ரூ வந்துடும். இப்போ நம்மளோட கேஸ் படி என்ன இருக்குது, ரெண்டுமே மேட்சாக இருக்கும். இந்த கேஸ் படி ரெண்டுமே மேட்சாக இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா ஆன்ஸ்டார்ட் ஆட் 0 போட்டிருக்கேன். அதுக்கு மீனிங் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏன்னா ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் வந்து நம்ம செக் பண்ணுறோன்னு அர்த்தம். அப்படி ஸ்டார்டிங் செக் பண்ணுறது இங்கே 0ங்கிற நம்ம ஆட் பண்ணுறோம். அப்படி இல்லைன்னா அது ஆட் ஆகாது, ஒன்றுமே ஆட் ஆகாது. ஓகேவா? இப்போ அடுத்து இதுதான் மெயின். ஓகேவா? இதில் வந்து ஒரு பெரிய கான்செப்டே இருக்குது. இதில் வந்து பி டாட் லென்த் வந்து ஸ்டார்ட் பண்ணி எஸ் டாட் லென்த்துக்கு ட்ராவல்ஸ் பண்ணுறேன். நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். என்ன பண்ணியிருக்கோம், அந்த லாஸ்ட்டு பி டாட் லென்த் -1 கவுண்ட் வந்து கவுண்ட் பண்ண தேவையில்லைன்னு சொல்லிட்டேன். பட் நான் இங்கே போட்டிருக்கேன், இருந்தாலுமே அது ஆகாது. ஓகேவா? இருந்தாலுமே ட்ராவல்ஸ் ஆகாது. இந்த ஒரு குழப்பமாக இருக்கக்கூடாதுக்காண்டி நான் அது போட்டாச்சு. இப்போ பி டாட் லென்த்துக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏன்னா இங்கே பி டாட் லென்த்துக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம இங்கே ட்ராவல்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ ஸ்டார்டிங் இண்டெக்ஸ்க்காக வந்த வந்த லூப் தான் இது. இப்போ வந்து அதான் இங்கே பி டாட் லென்த் ஸ்டார்ட் பண்ணி லாஸ்ட் டாட் லென்த்துக்கு ட்ராவல்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து
இதில் பாருங்கள், இதில் வந்து என்ன பண்ணுறோன்னா, இப்போ எஸ் டாட் கேட் ஆஃப் ஐனா எங்கே இருக்கும் கர்சர், ஐ மீன் பாயிண்டர் எங்கே இருக்குன்னா ஈயில் இருக்கும். இதோட கவுண்டை செக் பண்ணி அதை ஸ்டோர் பண்ணுது. இருக்கிற கேட்டோட கவுண்டை வந்து ப்ளஸ் பண்ணிடுது. ஐ மைனஸ் பி டாட் லென்த்னா என்ன மீனிங்னா, அதில் வந்து ஐன்னு என்னது சப்போஸ் 4 வச்சுக்கோங்களேன், 4 மைனஸ் பி டாட் லென்த்துக்கு 3, அப்போ 4 மைனஸ் 3 1. இப்போ அந்த பழைய இண்டெக்ஸில் இருக்க ஃப்ரீக்வன்சியை வந்து என்ன பண்ணி ரிமூவ் பண்ணி விட்டது. ஓகேவா, அதாவது இங்கே இன்க்ரிமெண்ட் பண்ணி விட்டு இங்கே டிக்ரிமெண்ட் பண்ணி விட்டது. ஏன்னா நம்மளுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கணும்னா இத்தனை கேரக்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுனா அதுக்கு முன்னால் இருக்க கேரக்டர்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகி ஆகணும். உங்களுக்கு இன்னும் கிளியராக சொன்னால் இந்த ஸ்க்ரீனில் தெரியுது இந்த ஐட்ரேஷன் மட்டும் பாருங்களேன், உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சும். ஃபஸ்ட் நமக்கு அந்த ஸ்ட்ரிங்கை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, சிபிஐன்னு ஸ்டார்ட் ஆகுது. அப்படி தானே சிபிஐன்னு ஸ்டார்ட் ஆகுது. இப்போ வந்து என்ன பண்ணணும்னா சியை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இயை ஆட் பண்ணணும். ஸோ அதனால் சியை வந்து டிக்ரிமெண்ட் பண்ணுறோம், இயை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். நம்ம என்ன பண்ணுறோன்னா பிஏஇங்கிறதுக்கு ஒரு கவுண்ட் இருக்குமா, அதாவது சிபிஐக்கு 111 ரேக்குன்னு இருக்கும். அப்படிதானே, அதான் இந்த பி கவுண்டு. இப்போ வந்து அப்டேட் பண்ணுறதுனா என்ன ஆகுது, என்ன பண்ணியிருக்கோம், சியை வந்து டிக்ரிமெண்ட் பண்ண சொல்லியிருக்கோம், இயை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். அதனால் சியோட வேல்யூ வந்து 0 ஆகிட்டு, இயோட வேல்யூ வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு. அதனால் இந்த சேஞ்ச். இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு சேஞ்சும் நீங்கள் வந்து அப்சர்வ் பண்ணிட்டே இருக்கலாம். இங்கே அடுத்த இண்டெக்ஸ் போகும்போது பிஏஇன்னு இருக்குது. ஸோ இந்த பிங்கிறது ஆல்ரெடி இங்கே இருக்கிறதுனால பிக்கு வந்து சேஞ்ச் ஆக போது கிடையாது. ஸோ இதில் எந்த டிஃப்ரென்ஸ் வராது. அது மாதிரி நம்ம ஒவ்வொரு வாட்டி ஐட்ரேட் பண்ணும்போது என்ன முக்கியமாக என்ன பண்ணுறோன்னா மேட்ச் பண்ணுறோம். அந்த பழைய அதாவது பியோட கவுண்ட் இண்டெக்ஸும் எஸோட கவுண்ட் இண்டெக்ஸும் வந்து மேட்ச் ஆக செக் பண்ணுறோம். அது பண்ண முடிஞ்சால் மட்டுமே நம்மளால் என்ன பண்ண முடியும், இந்த ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் வந்து கண்டுபிடிக்க முடியும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ஆல்மோஸ்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். ஏன்னா இது வந்து அவ்வளோ காம்ப்ளெக்ஸான சம்மும் கிடையாது. லாஸ்ட் இந்த நான் கொடுத்துருக்க இதை பாருங்களேன், இதுதான் லாஸ்ட்டாக வரப்போகுது. சிபிஏ இருக்குது, அதில் பிஏ நம்மளுக்கு ஏபிசிங்களும் ஞாபகம் வச்சுக்கோங்க, சிபிஏ இருக்குது. அதனால் இந்த 0 வந்துட்டு. பிஏயில் எஸ்டா இ இருக்குது, சியும் கிடையாது, அதனால் மேட்ச் இல்லை. இங்கேயுமே இ இருக்குது, இயில் இ இருக்குது. இங்கே வந்து பி 2 வாட்டி இருக்குது, ஏ 1 வாட்டி இருக்குது, சி இல்லை, அதனால் மேட்ச் இல்லை. அதுமாதிரி இங்கே ஏ 2 வாட்டி இருக்குது. இங்கே அடுத்து பாருங்கள் பிஏசி லாஸ்ட்டாக நமக்கு வருது, அதோட இண்டெக்ஸ் வந்து 6 நினைக்கிறேன், 6. அதனால தான் இங்கே வந்து 6 ஆட் ஆகிட்டு கடைசியாக ஃபைனல் நமக்கு இது வந்துட்டு. இது வந்து அவ்வளோ காம்ப்ளெக்ஸான சம்மும் இல்லை. நம்மளோட இங்கே அப்ஜெக்டிவே நம்மளுக்கு வந்து ரூட் ஃபோர்ஸாக பண்ணுறதுக்கு தெரியணும். பிகினர்ஸாக இருந்தாச்சுன்னா, இப்போ ரொம்ப ஃபெமிலியர் ஆகிட்டிங்கன்னா ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணணும் கூட. இது ரொம்ப உங்களோட ஃபர்தர் பிளேஸ்மெண்ட் ட்ரைவ்ஸ் அதுக்கெல்லாம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆப்டிமைஸ் பண்ணுறது தான் சொல்கிறேன். சம்மு வந்து யாருனாலும் எவ்வளோ நாள் பண்ணலாம், ஆனால் ஆப்டிமைஸாக பண்ணுறோமா அப்படிங்கிறது தான் மெயின். இது வந்து நான் ஸ்டார்டிங்கில் சொல்லிட்டுருக்கோம். இப்போ வந்து ஒரு வாட்டி ஒரு கிளான்ஸ் நம்ம கோடை பார்த்துட்டு முடிச்சிடலாம். அதுதான் இங்கே வந்து எல்லாத்தையும் அந்த ஃப்ரீக்வன்சிலாம் வாங்கி அப்படியே இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் பண்ணி முடிச்சுட்டு நம்ம வந்து லாஸ்ட் என்ன பண்ணுறோம், மேட்சுக்காக செக் பண்ணிவிட்டு ஐ மைனஸ் பி டாட் லென்த் தான் அதோட இண்டெக்ஸை நமக்கு தேவைப்படுதில்ல, அந்த இண்டெக்ஸ்க்காக ஐ மைனஸ் பி டாட் லென்த் +1 போட்டு அந்த ஆன்சரில் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். கடைசியாக வந்து ரிட்டன் பண்ணிடுறோம். நம்ம பிரிண்ட் பண்ண உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சுக்கும், ஆனால் ரிட்டன் பண்ணுறது மட்டும் நான் சொல்கிறேன். ஆன்சருங்கிற லிஸ்ட்டில் வந்து நம்ம வந்து இன்ஸ்டைஸ் பண்ணியிருக்கோம், அதனால் லாஸ்ட்டாக நம்ம இங்கே ரிட்டன் பண்ணுறோம். நான் இங்கே வந்து ஸ்ட்ரைட்டாக நான் லிஸ்ட்டாகவே நான் ரிட்டன் பண்ணதுனால எனக்கு டிக்ளேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் அரைனாலும் இன்ஸ்டைஸ் பண்ணி நீங்கள் வந்து ரிட்டன் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் கோடு. உங்களுக்கு ஏதாவது இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது ஆப்டிமைஸ் இருந்தால் கூட நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லலாம். உங்களோட கமெண்ட்ஸ் வரவேற்கப்படுகிறது. நீங்கள் இன்னும் கோட் ட்ராக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட குவரிஸ் அண்ட் டவுட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.